இங்க இந்த ஊரு எம்எல்ஏ பொண்ணு அந்த ஊர்ல இருக்க ஒரு ஏழை பையனை லவ் பண்றா. இவன் வேணாம்னு சொன்னாலும் அந்த பொண்ணு இவன் மேல காட்டுற பாசத்துல இவனுமே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கப்ப அதை பார்த்து அந்த காலேஜ் பசங்க அந்த பொண்ணுடைய வீட்டுல சொல்லிடுறாங்க. சோ அதனால அந்த பொண்ணுடைய அண்ணனுங்கெல்லாம் வந்து இவனை அடிச்சு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனை நீ லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அப்ப அந்த பொண்ணு இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட இவனும் இப்ப ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். இதனால அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்க அந்த பையனுடைய வீட்டையே அவங்க தங்கச்சியுமே ரொம்பவே துன்புறுத்திடுறாங்க. சோ இப்ப இவங்களுமே இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறாங்க. ஆனா அவனோட தங்கச்சி ரொம்பவே மனமடிஞ்சு போனதால அவ அங்கேயே இறந்து போயிடுறா. இப்ப குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ரிக்ஷா வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க ஐஏஎஸ் படிக்கிறதுனால இவனும் அவங்க கிட்ட இதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவங்களும் நீயும் நல்லா படிப்பல, நீ வேணா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்றாங்க. இவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சதுனால அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கடைசியில இவன் இருந்த ஊருக்கு ஐஏஎஸ் ஆபீசரா ஆயிடுறான். எந்த ஊர் மக்கள் இவனை அடிச்சு வெளியே துரத்துனாங்களோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப இவனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க.